இந்திய கொல்கத்தாவில் உள்ள பிரபல ஆர்ஜேகார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு அங்கு நடத்தப்பட்ட போராட்டம் கலவரமாக மாறியது. ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய சம்பவத்தை கண்டித்து நள்ளிரவுக்கு முன்னதாக அங்கு பெரும் கூட்டம் திரண்டது. எனினும் 31 வயது அப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கேட்டு புறப்பட்டவர்கள் திடீரென பாதுகாப்பு தடுப்பு வேலிகளை அகற்றினர். 2 போலீஸ் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்ட வேளை மருத்துவமனைக்கு வெளியே ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்டது. மருத்துவமனை வளாகத்தை நோக்கி கற்கள் எரியப்பட்டதில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ்காரர்களுக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்ட வீடியோக்கள் வைரலாகி உள்ளன. நிலைமை மோசமாகவே போலீசார் லத்தி தடியடியும் புகை குண்டுகளை வீசியும் கலகக்காரர்களை கலைக்க முயன்றனர். பயிற்சி மாணவர்கள் முன்னின்று நடத்திய போராட்டத்தில் அடையாளம் தெரியாத பல ஆடவர்களும் இருந்ததை கண்டோம். மருத்துவமனை வளாகத்தினுள் அவர்கள் நுழைவதை தடுக்க முயன்றோம். ஆனால் அது முடியாமல் போய்விட்டதாக அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இவ்வேளையில் ஊடகங்கள் விஷயத்தை ஊதி பெரியதாக்கியதே நடந்த அனைத்துக்கும் காரணம் என கொல்கத்தா போலீஸ் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய